ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மலர் மருத்துவம் தான் பார்க்க போறோம். மலர் மருத்துவம்னா, நம்ம இங்கிலாந்து ஃப்ளவர் ரெமெடீஸ்ல டாக்டர் எட்வர்ட் பாச் கொடுக்கக்கூடிய மலர் மருந்துகள் எல்லாமே குணத்தை இல்ல மனநிலையை பொறுத்து தான் கொடுக்கப்படும். சரியா? இது எங்க கிடைக்கும்னா, ஹோமியோபதி கடையில கேட்டா குடுப்பாங்க. சுகர் பில்ஸாவும் வரும், பால்ஸாவும் வரும். இல்ல லிக்விட் ஃபார்ம்ல வரும். அத நீங்க தண்ணீல கலந்து குடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலர் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிமுலஸ், ஆஸ்பின். இந்த 2 பத்தி ஆஸ்பின பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆஸ்பின் என்னன்னா, தேவையில்லாத ஒரு பயம். அதாவது பயம் இருக்கலாம். காரணமே இல்லாத ஒரு பயம். என்ன தெரியல பயமாவே இருக்குங்க. திகிலா இருக்குங்க. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. பயம், பயம், பயம்ன்னு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எ எ ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு பயம். எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாத ஒரு பயம் இருக்கும். இல்ல? அது ஆஸ்பின். இப்ப மிமுலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் பயத்துக்கு தான். ஆனா, அந்த பயம் வேற. எப்படின்னா, ஆஸ்பின் காரணம் இல்லாத பயம். மிமுலஸ் காரணத்தை வைத்து பயம். எப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு பயம். இல்ல இன்ஜெக்ஷன் பார்த்தா பயம். டாக்டர்ட்ட போறதுக்கு பயம். ஒரு மேனேஜர பார்த்தா பயம். ஐயோ! மேனேஜர் திட்டிடுவாரோ, பண்ணிடுவாரோ, என்ன பண்றது தெரியலையே. டீச்சர் திட்டுவாங்களே, ஐயோ! ஹோம்வொர்க் நான் பண்ணலையே, என்ன பண்ண அந்த மாரி அதாவது தனக்குத்தானே அந்த பயத்தை கொண்டு பேய பாத்தா பயம், நாய பாத்தா பயம், புலிய பாத்தா பயம், எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனா அது எக்ஸ்ட்ரீமா கையெல்லாம் வேர்த்து அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆயி அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மிமுலஸ். இந்த ஆஸ்பினும் பயத்துக்கு, மிமுலஸும் பயத்திற்கு. ஆனால் 2த்துக்குமே வேறுபாடு உண்டு. ஆஸ்பின் காரணம் இல்லாத பயம். எதுக்கு பயப்படுறதே தெரியலங்க. ஆனா பயந்துன்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆஸ்பின். காரணத்தோடு பயப்படுறதுக்கு. அதாவது தேவையே இருக்காது. ஆனா அவங்களே ஒண்ணு கற்பனை செஞ்சு இது நடந்துருமோ, இது இருக்குமோ, அது இருக்குமோ, எனக்கு கோவிட் வந்துருமா, எனக்கு இது வந்துருமா, எனக்கு அது வந்துருமா, அப்படியெல்லாம் பயப்படுறதுக்கு மிமுலஸ். இதுதான் இது 2உடைய டிஃபரன்ஸு. அதனால 2மே பயத்திற்கு. இது காரணத்தோடு ஏதோ ஒண்ணு கற்பனை செஞ்சு இருக்கறதுக்கான ஒரு ம மருந்து. இது ஆஸ்பின் காரணமே இல்லாம பயப்படுறதுக்கு ஆஸ்பின். என்னன்னே தெரியலங்க. ஏதோ ஒரு பயம் இருக்குன்னா ஆஸ்பின். இதுக்கு தாங்க பயம். இது நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மிமுலஸ். இதுதான் டிஃபரன்ஸு. நீங்க இந்த மாரி யாராவது நபர்கள் உங்கள சுத்தி இருந்தாலும், இல்ல நீங்களே அப்படி இருந்தாலும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அதற்கான பயம் உங்கள விட்டு போகும்.